அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கனடாவுடைய பிரதமரை சமீபத்தில் சந்திச்சார் இல்லையா? அப்பொழுது நேரடியாக பிரதமர் மோடி அவர்கள் போட்ட போட்டில் கனடா இந்தியாவிடம் மண்டிட்டுருச்சு நண்பர்களே. அவர் கிளம்பிய மறுநாளே கனடா தன்னுடைய போக்கையே மாற்றிருச்சு அப்படிங்கிறதையும் இப்பொழுது நாம் தெரிஞ்சுக்க முடியுது. இந்த மிக முக்கியமான செய்தியை தான் நம்ம முதல்ல பார்க்குறோம் நண்பர்களே. அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான செய்தி, அது என்னன்னா, நமக்கு இஸ்ரேல் ஈரான் போர் நடக்குது இல்லையா, அதுல இருந்து கிடைத்திருக்கிற அதிர்ச்சி தகவல். ஈரான் ஒரு மர்ம ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. அந்த பயங்கரமான மர்ம ஆயுதத்தை இஸ்ரேலால தடுக்கவே முடியவில்லை அப்படின்னும், இது இஸ்ரேல் ஈரானுடைய போர்ல ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைய போகுது அப்படின்னு பல வல்லுநர்களும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஈரானுடைய இந்த ஆயுதத்தால இஸ்ரேல் வீழுமா, இஸ்ரேல் அழிந்து போகுமா, இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, சில நாட்களுக்கு முன்பு G7 உச்சி மாநாடு நடந்தது இல்லையா? உலகத்தின் 7 பணக்கார நாடுகளுடைய உச்சி மாநாடு. அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அங்க போன நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கனடாவுடைய பிரதமரான மார்க் கார்னி அவர்களை நேரில் சந்திச்சு பேசினாரு. பிரதமர் அவர்களுக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுக்கும் போதே கனடா பிரதமர் இந்திய கனடா உறவுகளை ஒரு புதிய பரிணாமத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதே போல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் அங்க போய் G7 உச்சி மாநாடுல பேசும்போது கூட தீவிரவாதிகளுக்கு ஊக்கமளிக்கிற எந்த நாட்டுக்கும் எந்த அமைப்புக்கும் யாரும் ஆதரவளிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டாரு. அது மட்டும் இல்ல, ஒரு சில தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற நாடுகளுக்கு சில நாடுகள் ஆதரவளிக்கிறது நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது. அந்த நாடுகள் ஒரு பக்கம் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற நாடுகளுக்கு ஆதரவளிச்சுக்கிட்டு அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் அப்படி பெரிய நியாயஸ்தனை போல பேசுறாங்க. இந்த மாதிரியான இரட்டை நிலைப்பாடை நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இந்த இரட்டை நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருந்தாரு. இது பெரும்பாலும் நம்ம பாகிஸ்தானை அமெரிக்கா ஆதரிச்சது இல்லையா? அதே சமயத்தில் அமெரிக்கா அந்த பக்கம் ஈரானை எதிர்த்து இஸ்ரேலை ஆதரிக்குது இல்லையா? இந்த இரட்டை நிலைப்பாட்டை பற்றி தான் பேசினாரு அப்படின்னு சொல்லி நாம பரவலாக உணர்ந்திருந்தோம். அதே சமயத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த பேச்சு கனடா பிரதமருக்கு சுருக்குன்னு பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. ஏன்னா கனடாவும் தீவிரவாதிகளை ஊக்குவிக்கிற நாடாக மாறி வருது அப்படின்னு இந்தியா இதற்கு முன்பு பல முறை சொல்லி இருப்பதையும் நாம் இங்க நினைவு கூறணும் நண்பர்களே. அதற்கு பிறகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கனடாவுடைய பிரதமரை நேரில் சந்திச்சு பேசினாரு. அப்பொழுது கனடா பிரதமர் மார்க் கார்னி கிட்ட பல விஷயங்களை கடுமையாக பிரதமர் மோடி அவர்கள் எடுத்து சொன்னதாக சொல்லப்படுது. அதுல மிக முக்கியமாக காலிஸ்தானி தீவிரவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஆதரவளிப்பது தீவிரவாதத்துக்கு ஆதரவளிப்பதாகவே கருதப்படும் அப்படின்னு கனடா பிரதமர் கிட்ட பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொன்னாரு அப்படின்னும், அது மட்டும் இல்ல, இந்தியா ஏற்கனவே 20க்கும் மேற்பட்ட காலிஸ்தானி தீவிரவாதிகளுடைய லிஸ்ட்டை கொடுத்துருக்கிறோம். இதுவரைக்கும் நீங்க யாரையுமே நீங்க நாடு கடத்தவில்லை, இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்தியாவுடைய உள் விவகாரங்கள்ல நீங்க தலையிடுவதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். காலிஸ்தானி தீவிரவாதிகள் கனடாவில் உட்கார்ந்துகிட்டு இந்தியாவுக்குள்ள பலவிதமான கலவரங்களையும் பல பிரச்சனைகளையும் உருவாக்குறாங்க. இந்தியாவுக்குள்ள பல தீவிரவாத வேலைகளில் அவங்க ஈடுபடுறாங்க. இந்தியாவுக்குள்ள தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறாங்க. தீவிரவாதிகளை இந்தியாவில் உருவாக்கி தீவிரவாத நடவடிக்கைகளை அவங்க மேற்கொள்றாங்க. இதை இனிமேலும் கனடா ஊக்குவிக்க கூடாது அப்படின்னு திரு மோடி அவர்கள் மிக தெளிவாகவும் மிக கடுமையுடனும்
சொன்னதாக சொல்லப்படுது. அதை கேட்டு கனடாவுடைய பிரதமர் கார்னி ஆடி போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. அவர் இந்த மாதிரி கனடா மண்ணில் இந்தியா சிலரை சுட்டு கொண்டதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது தான் தாமதம். பாரத பிரதமர் மோடி அவர்கள் பொறிஞ்சு தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பாரத பிரதமருடைய ஆக்ரோஷத்தை கண்டு கனடாவுடைய பிரதமர் ஆடி போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இத்தனையும் எடுத்து சொன்ன பாரத பிரதமர் அதே சமயத்தில் இன்னொன்னையும் சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவும் கனடாவும் காலம் காலமாக நண்பர்களாக இருந்திருக்கிறோம். இந்திய மக்களுக்கும் கனடா மக்களுக்குமான உறவு மிக நெருக்கமான ஒரு உறவு, ஒரு நல்ல நட்புறவு நீடிச்சு வருது இன்னும் கூட. அதை தயவு செய்து கனடா அரசாங்கம் கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி இந்தியா நம்முடைய பாரத பிரதமர் ரொம்பவுமே பண்போட எடுத்து சொன்னாரு அப்படின்னு சொல்லப்படுது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் இல்லையா கனட பிரதமர் மார்க் கார்னி. அந்த பேச்சுவார்த்தை நடந்த மறுநாளே பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சுக்கு அடிபணிந்து கனடா ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்குது. அது என்ன அப்படின்னா, கனடாவில் வாழ்கிற காலிஸ்தான் தீவிரவாதிகளை நாங்க ஒருபோதும் ஊக்குவிக்க மாட்டோம். கனடாவில் வாழ்கிற இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் கனடா மண்ணுக்கே ஆபத்தானவர்கள். கனடாவிலேயே பலவிதமான கலவரங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் அவங்க கனடா மண்ணில் தீவிரவாத வேலைகளை செய்யல அப்படின்னாலுமே கூட கனடாவால் காலிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவில் பலவிதமான தீவிரவாத நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். இதை கனடா இனிமேலும் பொறுத்து கொள்ளாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, கனடா தன்னுடைய சரித்திரத்திலேயே இப்பொழுதுதான் முதல் முறையாக காலிஸ்தானியர்களை தீவிரவாதிகள் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு சொல்லி இருக்குது அப்படிங்கிறதான். இதுவரைக்கும் காலிஸ்தானியர்களை விடுதலை போராளிகள் அப்படின்னு தான் சொல்லி இருக்குதே ஒழிய கனடா என்றைக்குமே அவர்களை தீவிரவாதிகள் அப்படின்னு சொன்னதில்லை. பாரத பிரதமரோடு அந்த நாட்டு பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அங்கே ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய கொள்கை மாற்றமாகவே இது பார்க்கப்படுது நண்பர்களே. இப்பொழுது காலிஸ்தானிய தீவிரவாதிகள் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு அந்த பிரதமர். அவங்க வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கனடாவில் வாழ்கிற மக்களில் பெரும்பாலானோர் அமைதியை தான் விரும்புகிறாங்க. ஒரு சில காலிஸ்தான் தீவிரவாதிகள் கனடாவில் இருந்துகிட்டு இந்தியாவில் பலவிதமான தீவிரவாத நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிறார்கள். இனிமேலும் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இது இந்தியாவுடைய ராஜதந்திரத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவே கருதப்படுது நண்பர்களே. அந்த செய்திக்கு பிறகு அடுத்ததாக நாம் பார்க்கிறது அடுத்த மிக முக்கியமான செய்தி நண்பர்களே, ஈரான் இஸ்ரேல் போருடைய லேட்டஸ்ட் அப்டேட். இன்றைக்கு காலையில், அதாவது நேற்று நள்ளிரவு, இஸ்ரேலிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. அது என்ன அப்படின்னா, ஈரான் ஒரு புது ஆயுதத்தை இஸ்ரேலின் மீது ஏவி இருக்குது. அந்த ஆயுதம் ஏவப்பட்டது இல்லையா, அந்த வீடியோக்கள் இப்பொழுது பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்குது. அது என்ன ஆயுதம் அப்படின்னு முதல்ல ஒரு விவாதமே நடந்தது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அந்த ஆயுதம் இஸ்ரேலுடைய பல லேயர் கொண்ட அந்த ஏர் டிஃபென்ஸ் இருக்குது இல்லையா, அத்தனையும் முறிச்சுக்கிட்டு இஸ்ரேலுக்குள்ள போய் விழுந்திருக்குது நண்பர்களே. விழுந்ததோடு இல்லாமல் அங்கே பெரும் பாதிப்பையும் ஏற்படுத்தி இருக்குது. இந்த ஆயுதம் ஈரான் இஸ்ரேல் போர்ல ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அது சரிங்க சார், ஓவர் பில்டப்லாம் வேண்டாம், அந்த ஆயுதம் என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாம் நண்பர்களே, நியாயம் தான் நீங்கள் கேட்குறது. அது வேறொன்றும் இல்லை, ஈரான் உருவாக்கி இருக்கிற இதுவரை வெளிவராத புதிய ஒரு மிசைல் தான் அது, ஏவுகணை தான் அது. ஒளியை விட 15 மடங்கு வேகமாக செல்லக்கூடிய ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலை ஈரான் உருவாக்கி இருக்குது. 2023ஆம் ஆண்டு இதை டெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே கூட இந்த அளவுக்கு அது இஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஈரான் ஃபத்தா அப்படின்னு அழைக்கப்படுகிற அந்த ஏவுகணை சாதாரணமான ஒரு மிசைல் கூட இல்லை நண்பர்களே. அது எப்படின்னா
ஹைப்பர்சானிக் மிசைல், பயங்கர, அதாவது ஒளியை விட, நம்ம சவுண்ட் இருக்குது இல்லையா, அந்த ஒளியை விட 15 மடங்குக்கு மேலே வேகமாக போகக்கூடியது. அதனாலேயே அதை உடனடியாக கண்டறிந்து நம்ம ஷூட் பண்ணி வெடிக்க வைக்கிறது மிக மிக கடினமான ஒரு விஷயமாக இருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த மிசைல் பறக்க ஆரம்பிச்ச உடனே அது பல விதங்கள்ல திசை மாறக்கூடிய ஒரு விஷயமாக, ஒரு ஏவுகணையாக இருக்குது நண்பர்களே. அதுதான் நேற்று பயங்கர வைரலாக போன வீடியோவுக்கு காரணம். அந்த மிசைல் இப்படி பறக்குது. நாமெல்லாம் மிசைல்னா எப்படி பார்த்துருப்போம், இப்படி ஒன்று ஏறுச்சுன்னா நம்ம ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி ஒரு வால் நட்சத்திரம் போல இப்படி போய் உழுகிறது தானே பார்த்துருப்போம். ஆனால் இது என்னடான்னா, நம்ம தீபாவளியில் இந்த பட்டர்ஃப்ளை இதெல்லாம் சுற்றும் இல்லையா, சொங் செங் செங் செங்னு கண்டமேனிக்கு சுற்றும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஏவுகணை வானத்தில் போயிட்டு கண்டமேனிக்கு சுற்றுறதை பார்க்க முடிஞ்சுது. அதற்கு பிறகு அது அப்படியே சுற்றிக்கிட்டு போய் இஸ்ரேல் மீது விழுந்து வெடிக்கவும் செய்தது. இஸ்ரேலுடைய பீர்ஷபா அப்படிங்கிற ஒரு நகரத்தில் இருக்கிற சொரோக்கோ அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் மீது, ஒரு மருத்துவமனையின் மீது விழுந்திருக்குது நண்பர்களே. அதில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அந்த மருத்துவமனையில் 70க்கும் மேற்பட்டவர் காயமடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பகுதிக்கே அதிகமான சர்ஜரிகளை செய்கிற ஆபரேஷன்களை செய்யக்கூடிய வசதி உடைத்த பெரிய ஆஸ்பத்திரி அது. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு சேவை செய்து கொண்டிருந்த ஒரு மருத்துவமனை அது. பொதுவாக போர் அப்படின்னாலே மருத்துவமனைகள், பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது விதி. ஆனால் இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கும் அந்த இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற நாடுகளுக்கும் எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. அவங்களுக்கு மக்களை கொல்லணும் கொல்லணும் கொல்லணும், இதே நினைப்போட தான் இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளும் இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற நாடுகளும் இருக்குது அப்படிங்கிற நமக்கு தெரியும். இஸ்ரேல் எந்தெந்த இடங்களின் மீது தாக்குதல் நடத்துச்சு? ஈரானுடைய இராணுவ தளங்கள், ஏவுகணை தளங்கள், ரேடார்கள், இந்த மாதிரியான விஷயங்களின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினா, ஈரான் எங்க தாக்குதல் நடத்துது? பொதுமக்கள் வாழ்கிற இடங்கள், ஆஸ்பத்திரிகள், இது போன்ற இடங்களின் மீது தாக்குதல் நடத்துறத நம்ம பார்க்க முடியுது. இந்த மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தணும்னு உலகில் பல நாடுகளும் இதுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் ஒரே போடாக அயத்துல்லா கமேனி இருக்கிறார் இல்லையா, ஈரானுடைய உச்ச தலைவர், மதகுரு, அவர் செத்தா தான் இதுக்கு ஒரு தீர்வு, அங்கு ஆட்சி மாற்றம் நடந்தால்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது. இந்த ஃபத்தா மிசைல் இஸ்ரேலை கொஞ்சம் ஆடி போக வச்சிருக்குது அப்படின்னே சொல்லணும் நண்பர்களே. இந்த ஃபத்தா மிசைல் ஒரு சாலிட் ஃபியூவலை கொண்டது. அதனால ரொம்ப சாலிட் ஃபியூவல் இருந்தால் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சாலிட் ஃபியூவலை கொண்டது. அது மட்டும் இல்லை, இது 2 பாகங்களை கொண்டது. பின்னாடி பாகம் இருக்குது இல்லையா, அது ஃபுல்லாக ஃபியூவல், சாலிட் ஃபியூவல் வச்சுருக்கிறாங்க. முன்னாடி பாகம் இருக்குது இல்லையா, அதில் தான் ஏவுகணை இருக்குது. அந்த ஏவுகணையில் அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொப்பல்லர்ஸ் மாதிரி வச்சுருக்காங்களாம் அதுலேயே. அதனால் இந்த ஏவுகணை போகும்போது கூட வானத்திலேயே எந்த டைரக்ஷனில் வேணால் எப்படி வேணால் சுற்றி திசை மாறக்கூடிய ஒரு ஏவுகணையாக வடிவமைச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரே நேர்கோட்டில் ஒரு டைரக்ஷனில் போகாமல் இது சுற்றி கண்டமேனிக்கு போகிறதுனால உலகில் இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுவுமே இதை அவ்வளவு எளிதில் கண்டறிந்து விட முடியாது, அழிச்சு விட முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் புரிஞ்சுக்கொள்கிறோம். இது இந்த போருடைய ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமையக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க பல வல்லுநர்கள். இஸ்ரேலுக்கு இதனால் ஆபத்தா அப்படின்னா, ஆம், இஸ்ரேலுக்கு ஆபத்து தான் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஏவுகணையை தடுக்கிற சக்தி இஸ்ரேலிடம் இப்பொழுது இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இஸ்ரேலுக்கு பேக்கிங் பெரிய அளவில் இருக்குது. அமெரிக்கா இருக்குது. அது மட்டும் இல்லை, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் செய்வதற்குன்னு இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் இருக்குது. அதனால் இஸ்ரேலுக்கு வருகிற ஆயுதங்கள் ஒரு வற்றாத ஜீவநதியை போல ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பிற நாடுகள். அதே சமயத்தில் ஈரானுக்கு நண்பர்களே கிடையாது, கிட்டத்தட்ட கிடையாது. பாகிஸ்தான் மாதிரியான தீவிரவாதி நாடுகளை தவிர ஈரானுக்கு பெரிய நட்பு சர்க்கிள்லாம் கிடையாது. அப்படிங்கிறதுனால ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போர் முடிவுக்கு வருவதற்கு கொஞ்ச காலம் பிடிக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, ஈரான் இஸ்ரேல் போரை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபத்தா மிசைலுக்கான பதில் இஸ்ரேலிடம் என்ன இருக்குது? இந்தியாவை போல
ஈரானுடைய அனைத்து ரேடார் ஸ்டேஷன், மிசைல் ஸ்டேஷன்களை எல்லாம் அடித்து நொறுக்கிடுச்சு இஸ்ரேல் அப்படின்னா தப்பிச்சுக்கும். இல்லைன்னா இந்த ஃபத்தா ஏவுகணைகளை ஏவிய பிறகு இஸ்ரேலால் தடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறதான் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.